இன்னொரு பிரச்சனை இருக்குது. அருணாமலையோட பண்ண எந்த விஷயத்தையும் அவருடைய பக்கத்தில் கூட வராமல் நானும் தமிழில் கவிதை எழுதுகிறேன், எனக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. 2 பிரச்சனையுமே இங்கே இருக்குது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட கல்ட் ஃபிகர், அந்த கல்ட் ஃபிகர்ஸ்க்கு தாண்டி தங்களுடைய சிந்தனைகள் கதையினா புதுமைப்பித்தன் அதோடு நிறுத்திப்பாங்க. இது இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது இந்த பார்வை கோளாறுகள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த கல்ட் ஃபிகரை உருவானவங்க பண்ண மாஸ்டர்லியான ஒர்க் இருக்கு இல்லையா, அல்லது லிட்டரரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம எங்கேயாவது தொட்டிருக்கோமா? ஒரு சொசைட்டியை அவங்க அல்லது ஒரு ஜென்ரேஷனை கடந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மேஜிக் அதில் இருக்குது? ஒருத்தரை சும்மா நீங்கள் ஒரு கல்ட் ஃபிகராக நிலைநிறுத்த முடியாது. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். இப்போ உதாரணமாக கல்கி எடுத்துக்கோங்க. ஏன் பொன்னியின் செல்வன் இவ்வளோ வருஷம் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் டெக்ஸ்ட்டாக இருக்குது? இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு செக்ஷனில் அது பாதிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழ் மரபு சார்ந்து, தமிழர்களுடைய அந்த ஒரு வரலாறு சார்ந்து, அது ஒரு புனைவு தான். ஆனால் கூட தமிழ் சென்டிமெண்ட்டோடு அது எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, தொடர் செயல்பாடு, அந்த தொடர் செயல்பாடுகளின் வழியாக நீங்கள் உருவாக்கக்கூடிய ரீடர்ஷிப்,